நீ குமரியில கல்யாணம் பண்ணிக்க வருச. அப்பதான் அந்த குடும்பம் இந்த வீட்டு பக்கம் வரவே வராது. சரவணன் இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, என்னடா நைட்டு ஃபுல்லாக நீ தூங்குறதே இல்லை, ஃபோனை மட்டும்தான் நோண்டிக்கிட்டு இருப்ப, இப்போ கடையில் வந்து தூங்கி விளைஞ்சிட்ருக்க, இன்னும் கொடுக்க வேண்டிய டெலிவரி எல்லாமே அப்படியே இருக்குடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லைப்பா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. போகிற வழியில் நம்ம குமர்வேலை வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா நில்லு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உன் வாழ்க்கை மேலே அக்கறைப்பட்டு தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. அந்த குடும்பத்தில் நீ பொண்ணு எடுக்கவே எடுக்காத. ஏற்கனவே நான் எடுத்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். என்ன மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாதுடா. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அந்த சுடரை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன ஆளாளுக்கு இதேவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க தயாராக இல்லை. என்னை கட்டிக்க சம்மதம் சொன்னதே அந்த சுடர் மட்டும்தான். அதனால் நான் சுடரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த குடும்பத்தில் வேண்டாடா, எல்லாமே உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். என் நல்லதுக்காக சொல்கிறதா இருந்தால் உன் தங்கச்சி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? நான் வேணா சுடரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே, நான் இப்போவே என் தங்கச்சிக்கிட்ட நான் போய் பேசி உனக்கு ஒரு நல்ல முடிவை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் கேட்ட குமரவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பழனிக்கிட்டேயும் போய் சொல்கிறாரு. பழனி இதை கேட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.